Very good morning, everyone. This is Sarunan Krisasamy here. I'm a career consultant, a mentor, and a IT leader. Today, we are going to see a topic about nutrition facts. என்னடா இது டாக்டர் விஷயமாச்சே இல்லை நியூட்ரிஷன் விஷயமாச்சே அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், எல்லா இண்டிவிஜுவலுமே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இது. டாக்டரோ இல்லை நியூட்ரிஷனிஸ்டோ அந்த விஷயம் இல்லை, இது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க என்னன்னு பார்க்கலாம் அதை. ஸோ இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா டீகோட் த லேபிள். அதாவது லேபிள்னா நம்ம வாங்குகிற, நம்ம சூப்பர் மார்க்கெட் போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு ஈட்டபிள் எடிபிளான ஒரு விஷயத்த வாங்குகிறோம், இந்த மாதிரி பேக்ட் ஐட்டம்ஸை வாங்குகிறோம் ஏதோ ஒரு ஸ்டோரில் அப்படின்னா, பக்கத்து கடையில் கூட நம்ம போய் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் பார்க்குறப்போ நீங்கள் இந்த மாதிரி லேபிள் பார்ப்பீங்க. அது பேர் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ். ஸோ இது என்ன, மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இருந்தாலுமே இதை டீப் டைவாக போய் இன்றைக்கி என்னன்றதை பார்க்கலாம். இதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் ஃபேக்டா இல்லை ஆக்டா, ரைட்டா? ஸோ இது என்ன, ஒவ்வொருமே இது ஜப்ரிஸாக இருக்குதா இல்லை உண்மையிலே ஆக்சுவலாக புரியுதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஸோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு சாப்பாட்டுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்டன்சஸ், அதாவது நம்ம பாடிக்கான ஒரு எனர்ஜி, ஒரு வளர்சிதை மாற்றத்துக்காக இருக்கட்டும், இல்லாட்டி டே டு டே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காகட்டும், ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகட்டும், இதுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அது நியூட்ரியன்ஸ். அந்த நியூட்ரியன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்குது. ஸோ அந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னென்னலாம் நியூட்ரியன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், அப்புறம் ஃபேட்ஸு, அப்புறம் வைட்டமின்ஸ், அப்புறம் மினரல்ஸ். ஸோ இந்த இந்த நியூட்ரியன்ஸே மேக்ரோ அண்ட் மைக்ரோவாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது மேக்ரோ அப்படின்னா நமக்கு, நம்ம உடலுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி நமக்கு தேவைப்படும். அதனால அதை நம்ம சாப்பிட்ற அதை கிளாஸிஃபை பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை மேக்ரோ நியூட்ரியன்ஸாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, பாடி ஃபங்க்ஷன் டே டு டே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு அளவானது இருந்தாலே போதுமானது. அது நம்ம பாடிக்கான ஒரு அந்த வைட்டமின்ஸோ இல்லை மித்த நியூட்ரியன்ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸோ அது உட்கொண்டாலே நம்ம பாடி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு இருக்குது, அது ஒரு எனர்ஜி சோர்ஸு. ப்ரோட்டீன்ஸு நம்மளோட மசில்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு அதுதான் ப்ரைமரி சோர்ஸே கூட. ஃபேட் குட்டும் இருக்கும், பேடும் இருக்குது. இதில் நம்ம என்னன்றதை அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வைட்டமின் ஏலேருந்து வைட்டமின் கே வரை இருக்குது. அதில் பிசி, அப்புறம் B1, B2 இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி டி, அப்புறம் அதர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம், அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், இந்த மாதிரி லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டு இருக்கு நிறையா. அப்புறம் கேலரிஸு. ஸோ இந்த கேலரிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஃபுட்டுலேயுமே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு ஆரஞ்சுக்கு 97 கேலரிஸ்ன்னு இருக்காங்க, ரைட்டா? கிலோ கேலரிஸ். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஆஸ்பராகஸ் இதுக்கு 21 கிலோ கேலரிஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸுக்கு இல்லை ஒவ்வொரு ஃபுட்டுக்குமே அதுக்கு எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, அதை சாப்பிட்டா நம்ம எவ்வளோ அதனால இந்த கேலரிஸ் நம்ம உடம்பு அதை பேர்ன் பண்ணும் அப்படின்றது தான் இந்த கேலரிஸ். ஸோ கேலரிஸ்னாஸ் நத்திங் பட் அ யூனிட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, ஃப்ரம் ஃபுட் அண்ட் ட்ரிங்க். ஸோ இது இட் பவர்ஸ் எவ்ரி திங். அதாவது ப்ரீத்திங்காக இருக்கலாம், திங்கிங்க்கு, ஈவன் நம்ம டே டு டே எந்திரிச்சு போகிறது, பேசுகிறது, உட்கார்றது, தூங்குறது, காரில் ட்ரைவ் பண்ணுறது, எல்லாத்துக்குமே இந்த கேலரிஸ் தான் நம்ம பாடி எடுத்துக்கணும். அதுக்கு எங்கேருந்து இந்த கேலரிஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து தான். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார்போஹைட்ரேட் 1 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டுக்கு 4 கேலரிஸ்ன்னு கால்குலேட் பண்ணி வச்சுக்காங்க. அதே மாதிரி ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 4 கேலரிஸ் இருக்குது. 1 கிராம் ஃபேட்டுக்கு 9 கேலரிஸ் இருக்குது. ஓகே, இப்போது எப்படி இந்த கேலரிஸ் நம்ம மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாம் கேலரி மீட்டர் அப்படி சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபர்னேஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சீல்டு கண்டெய்னர் இருக்குது, இந்த கண்டெய்னருக்குள்ளே வாட்டர் இருக்குது. இது ஒரு ஃபுட்டு, இது ஒரு கார்க்கு.
அந்த ஃபுட்டை வந்து நெருப்பு வைக்கிறாங்க, அதாவது பேர்ன் பண்ணுறாங்க. அந்த பேர்ன் பண்ணி இதுக்கு மேலே வந்து இதுக்குள்ளே வாட்டர் இருக்கனால இந்த பேர்னிங்கு எண்ட் ஆகி இந்த வாட்டர் எப்போ வந்து ஹீட் ஆகுதோ, அது அந்த டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுதோ, அதை வச்சு தான் வந்து அந்த கேலரி கால்குலேஷன் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அது பேர் பாம் கேலரிமீட்டர். நேரம் இருந்தால் போய் ரிசர்ச் பண்ணுங்கள், இன்னும் போய் டீப்பாக வந்து படிங்க. அப்புறம் அட் வாட்டர் சிஸ்டம் இருக்குது. இது வந்து இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது, நேரம் இருக்கிற முந்து இதையும் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அப்புறம் நியூட்ரிஷன் லேபிள்ஸ் நம்ம பார்க்க போகிறது அதுதான். மோஸ்ட் பேக்கேஜ் ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட் வாட்டர் சிஸ்டமோட பேஸில் தான் வந்து கேலரி கவுண்ட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கலாம் என்னன்ட்டு. ஓகே, இப்போ இப்போ பாடி எப்படி வந்து ஒவ்வொரு கேலரிஸுமே வந்து பேர்ன் பண்ணுது, எப்பெல்லாம் பேர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிஎம்ஆர் சொல்லுவாங்க, பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்ட்டு. எனர்ஜி யூஸ்ட் அட் அ ரெஸ்ட். இப்போ நம்ம படுத்திருக்கோம், அப்பயுமே வந்து நம்ம பாடி தேவையான எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கும். எங்கேருந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டிலேருந்து டைஜஸ்ட் பண்ணி அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்ம அந்த இன்டெஸ்டைன் மூலமாக வந்து போர் இருக்கும், அதில் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து கலந்து தான் வந்து நமக்கு வந்து எனர்ஜியை வந்து கொடுக்குது. ஸோ அந்த எனர்ஜி வந்து பிளட் ஸ்ட்ரீமில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த பிளட் ஸ்ட்ரீமில் இருக்க எனர்ஜியை தான் வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும், அதாவது அந்த கேலரிஸை வந்து பேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எனர்ஜி ரெஸ்ட்டில் இருக்குமே வந்து நம்ம வந்து கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், இப்போ வாக் போகிறோம், அப்புறம் ரன்னிங் போகிறோம், இல்லை ஜிம் போவோம், இல்லை வாட் எவர் என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அங்கேயுமே வந்து அந்த கேலரிஸ் வந்து பேர்னிங் நடந்துட்டு தான் அந்த பாடி வந்து தேவையான எனர்ஜியை எடுத்து நம்ம தேவையான ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கொடுக்குது. அப்புறம் தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னா, அதாவது எனர்ஜி வந்து டைஜஷன் பண்ணுறதுக்கும் அந்த ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்குமே வந்து அதுவுமே ஒரு வேலை தானே. அப்போ எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே வந்து அதுக்கான எனர்ஜி செலவிடப்படுறதுனால அப்போ அந்த தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்டு அந்த டைஜஷன் ப்ராசஸ்லையுமே வந்து கேலரிஸ் பேர்ன் ஆக தான் செய்யுது. அப்புறம் இன்டைரக்ட் கேலரிமீட்டர். ஸோ அப்போ ஆக்சிஜன் கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குன்றத பொறுத்து அதையுமே வந்து ஒரு கேலரி வந்து பேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும், எவ்வளோ பேர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது கன்சம்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாசல் மெட்டபாலிசம், பிஎம்ஆர், டைஜஷனு, தெர்மிக் ஃபுட் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்டு, அப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு எவ்வளோ நம்ம எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது. அதாவது எதுவுமே வந்து இன்டேக் அப்புறம் எவ்வளோ கன்சம்ஷன், அதாவது நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளோ வந்து ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம், அதாவது டோட்டல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் செலவழிச்சிருக்கோம், எவ்வளோ இன்டேக் பண்ணியிருக்கோம், பேஸ்ட் ஆன் தட் நம்ம உடல் வாகு வந்து ஒல்லியாகவும் இல்லை பருமனாகவும் இருக்கிறதுக்கு வந்து மெயினான ரீசன் அதுதான். இங்கே ரெக்கமெண்டட் டெய்லி கேலரிஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியான மனுஷனுக்கு, அதாவது ஒரு மென்னுக்கும் ஒரு விமெனுக்கு வந்து மென்னுக்கு பார்த்தீங்கன்னா 2000 to 3000 கேலரிஸ் பர் டே வந்து தேவை. அப்புறம் விமெனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1600லேருந்து 2400 கேலரிஸ் பர் டே வந்து தேவை இருக்கும். நாட் ஜஸ்ட் தேட், அதை வச்சு நம்ம இது ஒரு ஜெனரிக்கான டேபிள், பட் இன்னும் 2-3 பேராமீட்டர்ஸ் வந்து இம்பேக்ட் பண்ணுது. அதாவது இப்போ நீங்கள் மோர் ஆக்டிவாக இருக்கீங்க, உங்களோட டே டு டே ஜாப் வந்து கடுமையான ஒன்று உடல் உழைப்பான ஜாப் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவான கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை நான் வந்து சில நேரம் ஆக்டிவாக இருப்பேன், சில நேரம் வந்து எனக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் ஃபிசிக்கல் வேலை இல்லை, பட் நான் வந்து ஒரு ஐடியலாக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒரு மாடரேட் கேட்டகரியில் வருவீங்க. பட் வேறஸ் எப்பயுமே என்னோட நேச்சர் ஆஃப் ஜாபே வந்து உட்காந்து பார்க்குற வேலை தானே செடன்டரின்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரியில் வந்து வருவோம். ஸோ இப்போ இந்த டேபிள் வந்து நீங்கள் எடுத்து மெஷர் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கான இது வந்து இந்த டாப் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செடன்ட்ரி, அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறது, மாடரேட்டு, அப்புறம் ஆக்டிவ். இந்த எந்த கேட்டகரியில் வரீங்களோ உங்களோட ஏஜ் என்ன ரேஞ்சில் வந்து ஏஜ் குரூப்பில் வந்து நீங்கள் ஃபாலோ ஆகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கேலரி இன்டேக் இருக்கணும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், தேவைன்னா காமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட், இப்போ தான் வந்து நம்மளோட மெயின் பிக்சரே வந்து வருது. ஸோ ரீடிங் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ். ஓகே, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு பேக்டான ப்ராடக்ட் பின்னாடி இந்த மாதிரியான ஒரு லேபிள் இருக்கும். இது பேர் தான் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 8 சர்விங் per கண்டெய்னர், சர்விங் சைஸ் 4 cookies 31 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ இந்த பாக்கெட்டுக்குள்ள 8 சர்விங் இருக்கு. 8 சர்விங்கான ஒரு குக்கீஸ் இருக்கு. அதாவது ஒரு சர்விங் அப்படின்னா 4 குக்கீஸ், 4 பிஸ்கெட் இல்லாட்டி குக்கீஸ் சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 31 கிராம். அது வந்து ஒரு 4 குக்கீஸுமே சேர்ந்து. ஸோ அப்போ இந்த 4 குக்கீஸ்க்கான கேலரிஸ் தான் 150 கேலரிஸ். அதாவது எப்போ இந்த 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 பேக்குள்ள எத்தனை குக்கீஸ் இருக்கு? 32 குக்கீஸ் இருக்கு. ஏன்னா 8 சர்விங்ஸ் பெர் கண்டெய்னர். ஒரு சர்விங்க்கு 4 குக்கீஸ்னா 8 சர்விங்ஸ்க்கு 32 இருக்கணும், ரைட்டா? ஸோ அப்போ 32 பிஸ்கெட்ஸ் குக்கீஸ் உள்ள இருக்கு. நீங்கள் 4 குக்கீஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா 150 கேலரிஸ் வந்து அது உங்கள் பாடிக்கு கன்சியூம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். சரியா? அதுதான் இங்கே லிஸ்ட் த நம்பர் ஆஃப் சர்விங்ஸ் வந்து இங்கே வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் திங், அமௌண்ட் பர் சர்விங் கலரி. நான் சொன்ன மாதிரி கேலரின்றது ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ் டு டிஃபைன் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஆர் ஃபுட் ப்ரொவைட் டு யுவர் பாடி. அதாவது நமக்கு எவ்வளோ எனர்ஜி நம்ம பாடி வந்து கொடுத்துருக்கோம், அதை பேர்ன் பண்ணும். அந்த சாப்பிட்ட ஒரு விஷயத்த எவ்வளோ கேலரிஸ் வந்து அதில் இருக்குது, நம்ம பாடியுமே வந்து அந்த இதை எவ்வளோ கேலரிஸாக வந்து அதை கன்சிடர் பண்ணும் அப்படின்றது தான் இங்கே அதற்கான அர்த்தம். அதாவது 4 பிஸ்கெட்ஸ் 4 குக்கீஸ் சாப்பிட்டிங்கன்னா 150 கேலரிஸு. பாடி வந்து அவ்வளோ ஒர்க்கோ ஏதோ ஒரு வேலையை பண்ணி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ இல்லை ஐடியில் பிஎம்ஆரோ எல்லா விஷயமே பண்ணி அந்த 150 கேலரிஸை குறைக்கிறதுக்கு அது வந்து பெரிய டாபிக்கு. பட் அந்த பாடிக்கு அந்த 150 கேலரிஸ் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம், அதுதான் இப்போ சொல்லணும். ஓகே ஓகே, அப்புறம் ஃபேட்டு. இது ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, என்னென்னலாம் மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, அப்புறம் ப்ரோட்டீன். அப்போ இங்கே இது வந்து ஃபேட்டு. இது ஃபேட்டு ஒன் ஆஃப் த மேஜர் நமக்கு ஒரு ஃபியூவலுக்கான பாடி. ஓகே, ஃபேட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ். அதாவது இது வந்து எனர்ஜி அப்புறம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் இந்த ஃபேட்டுன்றதை பொறுத்து. அப்புறம் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வைட்டமின் ஏ, டி, கே வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேட் உதவுது. இப்போ இந்த லேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபேட் வந்து 6 கிராம் இருக்குது, ரைட்டுங்களா? அப்புறம் சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்றது 3 கிராம்ஸ் இருக்குது. அதுதான் இருக்குல்ல 15% இருக்குது ஜாஸ்தியாக. அப்புறம் டிரான்ஸ் ஃபேட்டுங்கிறது 0 கிராமு, கொலஸ்ட்ரால்ன்றது 0 மில்லிகிராமு. சரியா? இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபேட் பார்த்தீங்க அப்படின்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு இருக்கு, அது பேர் குட் ஃபேட்னு சொல்லலாம். எங்கேருந்து வருது? சோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபிஷ் ஆயில்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் இது, நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணலாம், நிறையா இருக்குது. அதே மாதிரி மோனோ சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே குட் ஃபேட் தான். அது வந்து அதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி ஆயில் பேஸ்டாக இருக்கும் சம்டைம்ஸு. நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணுங்கள். அப்புறம் சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுக்கவே கூடாதுன்ட்டு இல்லை, பட் லிமிட்டாக எடுத்துக்கிறணும் அந்த ஃபேட்டை வந்து பார்த்தீங்கன்னா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீஃபு, போர்க்கு, இந்த லேம்ப், இந்த மாதிரிலேருந்து வர சோர்ஸ் தான் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டு. ஓகே, இன்னொரு ஃபேட் இருக்குது, 4வது ஃபேட்டு டிரான்ஸ் ஃபேட்டு. அவாய்ட் கம்ப்ளீட்லி. ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிறது சிப்ஸு. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிப்ஸு, கிராக்கர்ஸ், குக்கீஸு, இதெல்லாம் வந்து இது வந்து நேச்சுரலான ஃபேட் இல்லை, பட் ப்ராசஸ் பண்ணனால வந்து டிரான்ஸ் ஃபேட்டு. இது டெஃபினட்டாக வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட்லி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான விஷயம். சரிங்களா? ஓகே, சோடியம்ட்டு இருக்குது. இதில் சோடியம் பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் படி 115 மில்லிகிராம் இருக்குது, அதாவது 5% ஓவரால் வேல்யூவில். அதாவது அப்போது சோடியம் வந்து இதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது, நம்ம ஒரு டேபிள் சார்ட்லேருந்து வரணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சோடியம்ங்கிறது நாட் ஃபுட்டுலேயுமே சோடியம் இருக்குன்றது தான் உண்மை, ரியாலிட்டி. அதுதான் ரியாலிட்டி, அதுதான் நிதர்சனம். பட் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம சோடியம் சாப்பிட்றோம். உண்மையே சொல்லணும்னா எக்ஸ்ட்ரா தான் சோடியம் சாப்பிட்றோம். பட் இருந்தாலும் சோடியம் என்னென்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நர்வ் சிக்னலிங்க்கு யூஸ் ஆகுது. அப்புறம் மசில் வந்து இப்படி கான்ட்ரடிக்ஷன் பண்ணுறோம்ல, அந்த இதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட் பேலன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சோடியம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். இது ஒரு மேக்ரோஸ் நம்ம பார்த்த மாதிரி. இதுதான் ப்ரைமரி சோர்ஸ் ஃபார் ஃபியூவல் சோர்ஸ், நம்ம பாடிக்கான ஃபியூவல் என்ன. அப்புறம் இதோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா பாடிலி ஃபங்க்ஷன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு. இதில் என்னென்னலாம் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பாடி ப்ராசஸ் பண்ணி என்னவா மாற்றுது பார்த்தீங்க அப்படின்னா சுகராக தான் மாற்றும். அதே மாதிரி ஸ்டார்ச்சஸாக மாற்றும், செல்லுலோஸாக மாற்றும், அப்புறம் கம்ஸாக மாற்றும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கார்போஹைட்ரேட்குள்ளே இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம்.
இந்த லேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து டோட்டல் கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்குது, 23 கிராம்ஸ் இருக்குது. 8% ஓவராலாக இந்த வேல்யூஸ் பர்சன்டேஜ் டெய்லி வேல்யூவில் வந்து 8% இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபருமே வந்து என்ன அப்படின்னா இது ஒரு நேச்சரோட டைஜஸ்டிவ் ஹெல்ப்பர். அதாவது ஃபைபர் வந்து பார்ட் ஆஃப், அதாவது தின் லேயர் மாதிரி இருக்குது, ஸ்கின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஒரு கடலை பருப்பில் வந்து மேலாப்பில் ஸ்கின் இருக்குல்ல, வேர்க்கடலை இல்லை, கடலை பருப்பு வாட் எவர் இட் இஸ், அது வந்து ஸ்கின் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஃபைபர்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஓட்ஸ் எல்லாம் வந்து ஓட்ஸ் சொல்கிறாங்க, ஏன்னா அதில் வந்து ஃபைபர் இருக்குது, அதுலேயும் வந்து அந்த லேயர் இருக்குது. ஸோ ஏன் வந்து அதெல்லாம் ஃபைபரை நம்ம சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம செமிக்கிறதுக்கான அதில் தன்மை இருக்காது. உண்மை பயந்துட வேணாம், செமிக்கிறதுக்கான தன்மை இல்லை அப்படின்னா அது நல்லது தான். அட் த சேம் டைம் நம்ம சாப்பிட்ட ஃபுட்டையுமே வந்து மூவ் பண்ணுறதுக்கு பாடி வந்து அதை ரிஜெக்ட் பண்ணி, நல்லது ஆனால் ரிஜெக்ட் பண்ணிக்கி அதை வந்து நம்ம மோஷனாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது உபயோகமாக இருக்குது. அதாவது ஈஸி மூவ்மெண்ட்டுக்கு, ரைட்டுங்களா? ஸோ ஃபைபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பிளான் பேஸ்ட் ஃபுட்டு. இட் கெனாட் பி கம்ப்ளீட்லி ப்ரோக்கன் டவுன். அதாவது பாடினால அதை டைஜஸ்டே பண்ண முடியாதுன்றதா அர்த்தம். பட் அதுக்காக பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து தள்ளிடும், டைஜஷனுக்கு இன்டெஸ்டைன் மூலமாக தள்ளிக்கிட்டே வரும். அது வந்து அதனால என்ன ஆகுது, நமக்கு ஈஸியாக வந்து டைஜஸ்டிவோட இம்ப்ரூவ்ஸ் டைஜஸ்டிவ் ஹெல்த்து. அதனால ஈஸியாக நம்ம மோஷன்ஸு இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நமக்கு வெளியேறிடும் அப்படின்றது தான் வந்து இது சொல்ல வராங்க. ஸோ இங்கே டயட்ரி ஃபைபர் பார்த்தீங்கன்னா 0 கிராம், 0%. ஓகே, அப்புறம் இப்போ இங்கே வந்து சுகர்ன்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சுகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டோட்டல் சுகர், அதாவது நேச்சுரலாக அக்கர் பண்ணுற சுகரு. அதாவது எதுலேருந்து ஒரு நேச்சுரல் சுகர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, லாக்டோஸ், அதாவது ஃப்ரூட்ஸு, மில்க் ப்ராடக்ட்லேருந்து வர்றது தான் வந்து நேச்சுரல் சுகர் சொல்கிறாங்க. ஆடட் சுகர்ஸ்னால் நத்திங் பட் நம்ம வந்து அதாவது ப்ராசஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம சர்க்கரையை, அந்த சுகரை வந்து 2-3 நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது ஃபார் லாங் லாஸ்டிங், இதுக்கெல்லாம் வந்து உபயோகப்படுறது தான் வந்து இந்த ஆடட் சுகர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து பாருங்க, இதில் ஓவராலாக வந்து இந்த பேக்கேஜில், இந்த எக்ஸாம்பிள் நியூட்ரிஷன் பேக்கில் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் 22% இருக்குது. 11 கிராம் ஆஃப் ஆடட் சுகர்ஸ் இருக்குது. டோட்டல் சுகர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 கிராம். அதாவது இந்த மேக் பண்ணுறதுலேருந்து 1 கிராமும் ஆட் பண்ண விஷயம், ப்ராசஸ் பண்ணுற முந்து ஆட் பண்ண விஷயம் வந்து 11 கிராம் ஆஃப் சுகரை வந்து ஆட் ஆகிருக்கு. அதாவது ஃபார் 4 குக்கீஸ்க்கு, விச் இஸ் ஹை, ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் இந்த லேபிள்லேயே பார்த்தீங்கன்னா இது ஹையஸ்ட் பர்சன்டேஜாக இருக்குது. ஆடட் சுகர்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜாக இருக்குது. ஸோ பார்த்து வாங்குங்க. ஏன்னா இதை நம்ம பார்க்காம வாங்கினா, டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்க இதை சாப்பிடலாமா, அவங்களுக்கான சுகரில் இருக்கிற சுகர் வந்து ஸ்பைக் ஆயிரும். ஸோ அதனால் வந்து we need to be very careful when we are picking the product. ஓகே, ப்ரோட்டீன் ஒரு மேக்ரோ நம்ம பார்த்த மாதிரி. இந்த மேக்ரோ எதுக்கு தேவையான ப்ரோட்டீனுக்கு? போனுக்கு, மசிலுக்கு, ஸ்கின் ஹெல்த்துக்கு. இப்போ பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சாப்பிடுவாங்க, ஏன்னா அவங்க மசில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ இது மாதிரி நிறையா சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கெட்டில் லேபிளில் ப்ரோட்டீன் வந்து 2 கிராம் தான் இருக்குது, விச் இஸ் வெரி கம்மி, 4% தான் இருக்குது. இதில் சோடியம் காட்டிலையுமே கம்மியாக இருக்குது பாருங்கள் ப்ரோட்டீன், ரைட்டா? ஸோ பார்த்து தான் நம்ம வந்து வாங்கணும். ஸோ பில்ட் யுவர் செல்ஃப் ரைட் வித் அ ரியல் ப்ரோட்டீன், சரிங்களா? ஏன்னா அது ஒரு பில்டிங் பிளாக்ஸு. ஓகே, இவ்வளோ நேரம் எல்லா மேக்ரோஸ் உண்டு இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ டெய்லி பர்சன்டேஜ் வேல்யூ, அதாவது நம்ம சொன்ன மாதிரி இந்த டெய்லி பர்சன்டேஜ் வேல்யூனா என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம ஒரு சராசரியான மனுஷனுக்கு வந்து 2000 கேலரிஸ் தேவை அப்படின்ற ஒரு பேஸ் பண்ணி இதில் 150 கேலரிஸ் இருக்குது அப்படின்றத தான் இந்த பேக்கெட்டு, இந்த டெய்லி பர்சன்டேஜ் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல வருது. என்ஷூர் இது வந்து ஒரு ஸ்மால் பிரிண்ட் தான், சரிங்களா? இந்த நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் வந்து, பட் இட் ஹேஸ் அ பிக் இம்பேக்ட். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் டிகோட் பிஃபோர் யூ பைட். அதாவது பார்த்து வாங்க, அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத தெளிவாகி அதை சாப்பிடுங்க அப்படின்றதான் நான் இங்கே சொல்ல வரேன், சரிங்களா? தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.
Thank you. I'm SK signing off. Thank you, guys.